கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு அசுரனாக இருக்கிறவன் வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து அதாவது இப்போ பிரகலாதன் கதையவே நம்ம எடுத்துட்டோம்னா, ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதன் வந்து ஓம் நமோ நாராயணாய என்பதை சொல்ல விடாமல் தடுத்ததற்கு பல முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே போல் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, முகலாயர் கால ஆட்சி இல்லாமல் வரும்பொழுது அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த ஜிஸ்யா வரி போட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அறநிலைத்துறை எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அன்னைக்கு ஜிஸ்யா வரி போட்டதுக்கும் இன்னைக்கு இவங்க 200 ரூபா கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு ஆள், ஒரு கிறிஸ்தவனாக உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்த உடனே, இவ்வளவு நாளாக நமக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லி எந்த கட்சியை ஆதரவு என்று நாங்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த கட்சியே இப்போ தூக்கி போட்டுட்டு எங்கே கிறிஸ்தவன் இருக்காயா, நான் எங்கள் கிறிஸ்தவன் ஓட்டுக்கு தான் போவேன், நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆதரவுன்னு சொன்னாலும் நீ ஹிந்து தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத ரீதியாக உன்னை பிரித்தது யாரு? கிறிஸ்தவன். இப்போ என்னடானா இந்த பில்லை வேற இப்போ பிஜேபி உள்ளே கொண்டு வருது. இப்போ இந்த பில்லையும் பிஜேபி கொண்டு வந்தால் எல்லா அமைச்சரையும் இவங்க இழக்க நேரிடும். இதே போல் காங்கிரஸும் சரி எல்லாரும் சரி அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கவங்களே எல்லாத்தையும் இழக்க வேண்டிய இருக்கும். அப்போ எப்படி இதுக்கு ஒத்துக்குவாங்க? இந்த பில்லை வரவிடாமல் தான் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே இந்த பில் வந்து மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இந்த பில்லை வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அப்போ இதுக்கு அந்த பில்லு அப்போ வளர்ந்த பொழுது இதை வந்து ராகுல் காந்தியார் வந்து வேகமாக இந்த பில்லை கிழிச்சு ஓப்பனாக பில்லை கிழிச்சு போட்டு ஒரு பெரிய கிரைமில் ஈடுபட்டார். அது என்னன்னா, அப்போ லாலு பிரசாத் யாதவ் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் திருவாசக முற்றோதலுக்கு இடையூறு, பக்தர்கள் போராட்டம். கிறிஸ்தவர்கள் ஓட்டை தக்க வைக்க திமுக நடத்தும் அற்புத பெருவிழா. கடைசி வெள்ளி தினத்தன்று அசைவ உணவு திருவிழா. கிறிஸ்தவ பள்ளிக்கு இந்து முன்னணி கண்டனம். பிரதமர் முதல்வர்களை பதவி நீக்கும் மசோதா. கூட்டு குழுவுக்கு உறுப்பினர் தர மறுக்கும் திமுக. இந்தியாவில் இந்து மதத்தை ஆயுதமாக்குதல் என்ற தலைப்பில் நடந்த கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கருத்தரங்கம். அமெரிக்க வாழ் இந்துக்கள் எதிர்ப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் என்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். அறநிலைத்துறை, இந்த அறநிலைத்துறையில பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து ஏன் மோசமாக இருக்கும் பார்த்தா அதோட அதிகாரிகள் தான் முக்கியமாக காரணமாக இருப்பார்கள். அறநிலைத்துறைன்றது ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு வன்மம் ஒரு இது இருக்கக்கூடிய விஷயம், தன்னோட சொந்த ஈகோவெல்லாம் தன்னுடைய துறையில காட்டக்கூடிய ஒரு செயல்கூடியதுன்னா அறநிலைத்துறை தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. ஏற்கனவே இதே கோயிலில் தான் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது, முற்றுவதல், திருவாசக முற்றுவதல் பிரச்சனை எப்போ அந்த ஏற்பட்டது. இப்பயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த வட்டம் இந்த தரப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மைக் செட்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா வச்சு ஒரு பெரிய கிராண்டாக வச்சு முற்றுவதல் நிகழ்ச்சி நடந்திருக்கு. முற்றுவதல் நிகழ்ச்சி நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பொன்னின்றவங்களுக்கு கோயில் செயலர் பொன்னிக்கு என்ன கோபமோ தெரியல. அது எந்த அளவுக்கு அவங்களோட கோபம் வந்திருக்கு அப்படின்னா வந்து இவங்க மைக் வச்சு இவ்வளவு தூரம் முற்றுவதல் பண்ணாலே போட்டிக்கு வாடகைக்கு ஒரு செட் எடுத்து வந்து நான் ஒரு பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தைக்கு வெளியிட்டிருக்கார்கள். 2 பேருக்கும் ஏற்கனவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் நடக்கும் போட்டி பாட்டு போடுற மாதிரி இதுன்னு இங்கிட்டு கற்று அங்கிட்டு கற்று ஏற்கனவே வந்து கோவிலே வந்து ஒரு கலைபுரம் ஆகியிருக்கிறது. இந்த செய்தி கேள்விப்பட்ட இந்து முன்னணி நேரடியாக வந்து அந்த செயலாளரை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பக்தி ரீதியாக பண்ணக்கூடிய விஷயத்த வந்து ஒரு செயலாளரோட தடுக்கிறது வந்து முட்டாள்தனமான விஷயம். இது தொடர்ந்துனா போராட்டம் நடப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பின்னாடி நம்ம பின்வாங்கியிருக்காங்க. இந்த செய்தி பார்க்கணும். இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாசகம் முற்றுவதல் பிரச்சனை ஏதோ இன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இது தொடர்ச்சியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. முதல்ல இந்த பிரச்சனை எங்க தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வயதான பெரியவர் தலைமையில தான் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழு வந்து அங்க திருவாசகம் முற்றுவதில்
பல ஆண்டுகளாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த அம்மா, இந்த செயல் அலுவலர் பொன்னிங்கிறவங்க ஒரு தடவை என்ன சொல்றாங்க, நீங்க 200 ரூபா இதுக்கு கட்டிட்டு தான் நீங்க வந்து திருவாசகம் முற்றுவதால் இங்க நடத்த முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கோவிலுக்கு என்று சொல்லி ஓதுவார்கள் கூட இப்போ வரைக்கும் அப்பாயின்ட் பண்ணல எதுவுமே. அப்ப பக்தர்கள் வந்து தாங்களாக முன் வந்து ஒரு கோவில்ல ஒரு இடத்துல வந்து, அதுவும் பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம ஒரு தனியாக ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து அவங்க பண்ண போறாங்க இந்த திருவாசகம் முற்றுவதில். அப்படி பண்றதுக்கு இவங்க வந்து அனுமதி என்பதை மறுத்திருக்கிறாங்க. அனுமதி மறுக்கல, என்ன சொல்லியிருக்காங்க, கட்டணம் கட்டி விட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முறை அவர் என்ன நினைச்சாரோ தெரியாது, அந்த கட்டணத்தை அவங்க கட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த தடவை இதே போல அவங்க முன்னாடியே அனுமதியெல்லாம் நீங்க பெறலை அப்படின்னு எல்லாம் அந்த முதல் தடவை சொன்ன குற்றச்சாட்டின் பேர்ல அடுத்த தடவை இவங்களை வந்து அனுமதி கடிதம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இவர் வந்து கேட்டதுக்கு அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு அதிகார தோரணையில அவரை வந்து மிரட்டும் கூறக்கூடிய வகையில, அதுவும் கொடையெல்லாம் வச்சுட்டு தள்ளி விட்டு, நம்ம அந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம், நம்ம செய்திகள் சிந்தனைகளும் அந்த செய்தியை நம்ம எடுத்து பேசினோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு, எதுக்கு நான் 200 ரூபா நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தது. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்து முன்னணி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் அது ஒரு போராட்டத்தையும் நடத்த பார்த்தார்கள். அந்த போராட்டத்திற்கும் காவல்துறை கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுத்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு பிறகு அந்த போராட்டத்தினுடைய முடிவில் அதே கோவில்ல சென்று அதே இடத்துல ஒரு இந்த இந்து முன்னணியினர், அப்புறம் அந்த திருவாசகம் முற்றுவதல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழுவினர் அப்படின்னு எல்லாருமாக இணைந்து அங்க போய் திருவாசகம் முற்றுவதலை அன்னைக்கு நடத்திட்டு வந்தாங்க. அன்னைக்கு இந்த HRNC அமைதியாக அந்த அறநிலைத்துறை அதிகாரி இறந்து விட்டார். ஏன்னா ஒரு பெரிய போராட்டமான பிரச்சனை கைமீறி போகுது. ஏன்னா இதை குறித்து சமூக வலைதளங்களிலும் வீடியோக்கள் எல்லாம் வெளிவர தொடங்கி எதிர்ப்புகள் கிளம்பினோடனே எப்பயும் போல இவங்க பம்மிட்டாங்க, அமைதியா இருந்துட்டாங்க, எதுவும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணல. அதற்கு அடுத்ததாக இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த வாரத்துல வேறொரு குழுவினர் நாங்கள் அதே போல திருவாசகம் முற்றுவதல் செய்யறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அவர்களுக்கே செய்ய விடாமல் தடுத்ததோடு அவர்கள்கிட்ட ஒரு அநாகரிகமாகவும் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதோடு அந்த குழுவினர் அந்த முற்றுவதல் நடத்த முடியாமலே அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வயதான அந்த தாத்தாவினுடைய குழுவினர்கள் வந்து எப்பொழுதும் அந்த குழுவில் எல்லாருமே வந்து வயதானவர்கள் தான். அவர்கள் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மன நிம்மதிக்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் அவங்க வந்து இந்த இதை பல ஆண்டுகளாக செய்தார். அவங்க இதே போல இப்ப செய்ய வந்திருக்காங்க. அப்போ வந்த பொழுது இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு, ஏன்னா இப்போ திரும்ப 200 ரூபா நீங்கள் பணம் கேட்க முடியாது. ஏற்கனவே வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தோத்து விட்ட ஒரு மனப்பான்மை இப்போ. அதனால இப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எப்படி பாடுவ, உனக்கு அதாவது எப்படி எல்லாமாவது உனக்கு நான் வந்து உனக்கு தொல்லை கொடுக்கணும். ஏதாவது இதெல்லாம் எப்படி பார்க்கும்போது நான் அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த புராண கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு அசுரனா இருக்கிறவன் வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து அதாவது இப்போ பிரகலாதன் கதையவே நம்ம எடுத்துட்டோம்னா, ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதன் வந்து ஓம் நமோ நாராயணாயே என்பதை சொல்ல விடாமல் தடுத்ததற்கு பல முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே போல அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, முகலாயர் கால ஆட்சி எல்லாம் வரும் பொழுது அப்போ வந்து சொல்லுவாங்கன்னா அந்த ஜிஸ்யா வரி போட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அறநிலைத்துறை எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அன்னைக்கு ஜிஸ்யா வரி போட்டதுக்கும் இன்னைக்கு இவங்க 200 ரூபா கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு என்ன கோவில்கள் என்ன இவங்களுக்கு அது பணம் காய்ச்சி மரமா, அரசாங்கத்துக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய இடமா இன்னைக்கு அறநிலையத்துறை அப்படிதான் மாறி இன்னைக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு கட்டணம் வசூலிக்கிறீங்க. அப்ப அந்த கட்டணத்தை தர முடியாது. இனிமே அந்த கட்டணத்தை இவங்கள்ட்ட கேட்டு பெற்றால் இது இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியுங்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில டிஸ்டர்ப் பண்ணி அந்த திருவாசகம் முற்றுவதலை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான் இதுல தெரியுது. இப்ப நீ எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு எதுக்கு நீ போய் தனியார் ஸ்பீக்கரை செட் பண்ணி நீ போட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ பண்றதானே. அப்போ ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் நோக்கத்தோட நீ இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு குற்றமா இல்லையா? அது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப இந்த திருவாசகம் முற்றுவதலை எப்படியும் நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சம் வச்சு செய்யற மாதிரி. போன தடவையே என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க ரெசிப்ட் எல்லாம் கட்டணம் கட்டு அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க வெளியில சொல்லி அதுக்காக வீடியோ எல்லாம் போடுவீங்களா எங்களை பத்தி திட்டி அப்படின்னு என்றெல்லாம் அவரிடம் வந்து அன்னைக்கு அந்த முதியோரிடம் கேட்டு சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்.
அப்ப நீங்க தொடர்ந்து இதே வேலையை வந்து இன்னைக்கு ரிப்பீட்டடாக இவர் வந்து இந்த அதிகாரி வந்து செய்து கொண்டே இருக்கிறார், இவர் மேல இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இவர் மேல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல துறை ரீதியாக? இப்ப நடப்பது ஆன்மீக அரசு. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இவ்வளவு கும்பாபிஷேகம் செய்தோம் அப்படின்னு அவங்க அடிச்சூடு பாபுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அவரு இப்ப எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்பாரு. இப்ப இதுக்கு போவார் அவரு. இது போய் இப்ப கேட்டுக்கணுமா? ஏமா இவ்வளோ பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் சரி எல்லா ஏரியாலையும் சரி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ உடனே நீ போய் ஆக்ஷன் எடுத்திருக்கணுமே. இன்னைக்கு வந்து திமுகவிலே வந்து பம்பரமாக சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரே மினிஸ்டர்னு பேர் வாங்கினவராச்சே, பம்பரமா சுழன்று அங்க போய் வேலை பார்த்துருக்கலாமே, சரி பண்ணிருக்கலாமே. இதை ஏன் இன்னும் சரி பண்ணல? அப்ப இது இவர் மேல கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கோவில் என்னங்க வேலை? அறநிலைத்துறைக்கு நீங்க அந்த கோவில நிர்வாகத்தை பார்க்க வந்தவங்க நீங்க. அப்ப அந்த நிர்வாகம் சரியா நடக்குதான்னு பாரு. அதையவே உங்களுக்கு பார்க்க துப்பு இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகத்திலேயே பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்ல தீர்ப்புலாம் வந்து அதுக்குள்ள அவசர அவசரமா ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி அங்க மேல இருந்து கோபுர கலசம் கீழே விழுந்து, நல்ல வேளை யாரும் அதுல வந்து மாட்டல, யாரும் அதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த இறைவன் காப்பாற்றி விட்டார். பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, அதனால அவர் காப்பாற்றி விட்டுட்டார். அப்ப அதையா பார்க்க உனக்கு துப்பு இல்லை. அதை விட்டுட்டு ஒரு பக்தர் தானாக வந்து ஒரு திருவாசக முற்றோதல் நடத்துறாருன்னா நீ அந்த ஒரு வயதான மனிதர்கிட்ட, வயதாக அவர்களோட மன அமைதிக்காக வந்து அங்க பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த வயதான மக்கள்கிட்ட போய் உங்களுடைய திறமையை இவர் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இது கிரிமினல் குற்றமா இல்லையா? அதுவும் தொடர்ந்து ஒரே கிரைமை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப இந்த கோவிலுக்கு பக்கத்துலயோ இல்ல வெளியிலயோ இப்ப சத்தமா வந்து கிறிஸ்தவனோ இல்ல துல்கனோ ஸ்பீக்கர் வச்சு கட்டி அலறிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ அவர் அதை போய் ஸ்டாப் பண்ண போக முடியுமா உன்னால? இல்லை தீக்காக்காரன் கட்சி கூட நடத்துறேன்னு சொல்லி ஒவ்வொன்று கத்துனா நீ போய் ஒரு நாள் ஸ்டாப் பண்ண போடியா? உனக்கு அதுக்கெல்லாம் பண்ண முடியுமா உன்னால? ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்குள்ள அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி நாங்கள் பாட்டுக்கு பாடிட்டு போகிறோங்கிறவங்கள தொடர்ந்து நீ தடுக்கிறது என்பது ஒரு கிரிமினல் குற்றமா இல்லையா? அப்போ இந்த அம்மா மேல வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இந்த அம்மா மேல பல குற்றச்சாட்டுகளும் இருப்பதாக உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள். அதை தவிர ஏற்கனவே வந்து இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க அந்த பணியிடங்கள் அங்கேயும் இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தால்தான் அவர் அங்கிருந்து இங்கே மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் ஏன் வந்து இது போல குற்றங்களும் தெரிந்த பிறகும் ஏன் தொடர வேண்டும்? உடனடியாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு இதுக்காகவும் வந்து இப்ப இந்த விஷயத்துக்காகவும் இப்ப இந்து முன்னணி தான் நாங்க சென்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். எசக்கி முத்து போன்றவர்கள் அந்த களத்துல இருந்து இவர்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்து முன்னணி இந்த கோவில்ல எப்படியாவது திருவாசகம் ஊற்றுவதால் எந்த தடையும் இல்லாமல் நடத்திட வேண்டும் என்பதற்காக இந்துக்களின் குரலாக அங்க ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த செய்தி தலைப்பை படித்தோன்னா நீங்க கொஞ்சம் அதிர்ச்சியாகக்கூடாது. எப்பயுமே நடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவின் அற்புத பெருவிழா எப்படின்னு நார்மலாக வந்து ஏதோ ஒரு பாஸ்டர் தான் அற்புத பெருவிழா, அற்புத திருவிழா, அற்புத அமாவாசை அப்படிலாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து திமுகவே வந்து இப்போ அற்புத பெருவிழான்னு சொல்லிட்டு நடக்குது. கிட்டத்தட்ட 8 மண்டலங்கள், அதாவது கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை பிரித்து 8 மண்டலங்கள் நடத்ததாக இருந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்ற இது விஷயத்தை பார்த்தோம்னா, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வந்து தமிழகத்தில் பார்த்தோம் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் பெரும்பாலும் திமுக மற்றும் காங்கிரஸுக்கு ஓட்டளிப்பது வந்து நடைமுறைக்கு எப்பயுமே இருக்கிறது. ஆனால் இந்த தடவை வந்து அவங்களுக்கு லேசாக ஒரு பயம் வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த அந்த தாவேக்கா கட்சியின் தலைவராக விஜய் சுற்றி கிறிஸ்துவர்கள் வாக்கு நகர்வது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மூலமாக வந்து ஏற்கனவே எடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கணக்கு பார்க்கும்போது கணிசமான வாக்குகள் வந்து விஜய் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இது பண்ணுறதுக்கு அற்புத பெருவிழா திமுக சார்பை நடத்தணும் அப்படின்றாங்க. பட் அப்படி நடத்துறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல அரசு விழாவே அவங்க நடத்துகிறாங்க. ஒரு அரசு மதசார்பற்ற ஒரு அரசு எப்படி இந்த ஒரு அரசு விழாவை நடத்தலாம்னு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் வழக்கம் போல் அவர்கள் பதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தடவை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடத்துகிற முதல் விழா நடத்தும் போது விழாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே தான் அவங்களோட அடுத்த கட்ட நேர்வா என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட 8 மண்டலங்களுக்கு இந்த விழாவை விரிவுபடுத்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்களாமே. ஆமாம். ஓஹோ, அப்ப இந்த அறிவு திருவிழா வந்து இன்னைக்கு இந்த பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தியா போய் அற்புத திருவிழா நடத்த போயிட்டாங்களா இவங்க? அறிவு அற்புதமா இருக்கு. அறிவு அற்புதமா இது தெரியல.
அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ இப்போ மட்டும் எப்படா அற்புதம்ங்கிறத நீங்கள் நம்புறீங்க, அது எங்கடா அந்த எந்த பகுத்தறிவுலடா அது வருது அப்படின்னு கேட்டால் இப்போ இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த கோஷ்டி அப்படிதான். ஆனால் இந்து மதம்னு வந்துட்டா மட்டும் இவங்களுடைய பகுத்தறிவு அப்படி பிரகாசமாக அப்படி மூளையிலேருந்து வெட்டிச்சு சதறிடும். அது என்ன பண்ணுறது, அது தீக்காவனுடைய இவங்களுடைய நம்ம தலையில் எடுத்து அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இன்னைக்கு இந்த அற்புத திருவிழா எதுக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அற்புத திருவிழாவை இன்னைக்கு நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது, இதை ரெண்டு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இப்போ பாருங்க, விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர், அது ஜோசப் விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் இப்போ அந்த அரசியலுக்குள்ளார வந்தவுடனே அவருடைய கிறிஸ்தவ பேக்ரவுண்டு அது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம், மாமா மச்சானா தான் நாங்கள் பழகுறோம். இதெல்லாம் வந்து என்னென்ன அந்த கோவிலில் வந்து இன்னைக்கு கொடிமரம் வச்சுருக்காங்க, கூழ் ஊத்துறான், எல்லாமே தானே இப்போ அங்கேயும் பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது, இயேசுசாமியை கும்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற எல்லாவனும் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே ஒரு ஆள், ஒரு கிறிஸ்தவனாக உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்த உடனே இவ்வளவு நாளாக எங்களுக்கு நமக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லி எந்த கட்சியை ஆதரவு என்று நாங்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த கட்சியவே இப்போ தூக்கி போட்டுட்டு எங்க கிறிஸ்தவன் இருக்காயா, நான் எங்க கிறிஸ்தவ ஓட்டுக்கு தான் போவேன், நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆதரவுன்னு சொன்னாலும் நீ ஹிந்து தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத ரீதியாக உன்னை பிரிச்சது யாரு, கிறிஸ்தவன். இதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஓட்டுக்காக கிறிஸ்தவனுக்கு ஜால்ரா போடணும்னு நினைச்சாலும் உங்களை ஒரு ஸ்டெப் வரைக்கும் தான் உங்களை ஏத்துப்பான். நாளைக்கு அவனோட ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவனை தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான் என்பதை நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க. ஏன்னா நல்லா நீங்க பார்க்கணும், ஒய்எஸ்ஆர் ரெட்டிக்கு அப்புறம் இவருக்கு மோகன் ரெட்டி வந்த பிறகு யாரும் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் யாருமே வரல. இவங்க கமலஹாசனை வச்சு ட்ரை பண்ணாலும் கூட அது செல்ஃப் எடுக்கல. அது இன்னைக்கு அது திமுகவோட கரைஞ்சு போயிடுச்சு, அது எங்க இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு தனிப்பட்ட முறையில விஜய் எங்கக்கூடிய ஒரு ஆள் வரவும் அதுலயும் நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கரூர் சம்பவத்துல விஜயோட பொலிட்டிக்கல் கேரியரை ஒடிக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்ணி ஒரு மாதிரி அதை சக்சஸ் ஆகி வச்சிருக்காங்க, ஒரு ஆப் சக்சஸ்ல இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த சம்பவம் நடந்த உடனே கிறிஸ்தவன் எப்படி முடிவெடுக்கிற மாதிரி, ஏன் கேண்டிடேட்டை நீ ஒழிச்சியா, அப்ப நான் ஒண்ணும் இல்லாம ஆக்க வேண்டாம், நீ என் காலில் வந்து விழுடா, அந்த மாதிரி நான் உன்னை பண்றேன்னா இல்லையா பாரு, இப்ப நடந்துச்சா இல்லையாப்பா. இப்ப இது என்ன அது, இப்ப இந்த அற்புத திருவிழாவினுடைய நோக்கம் என்ன, இப்ப அவங்களே தெளிவா சொல்லிட்டான். இந்த கட்சிகள் அவங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டுகள் எல்லாம் சிதறி விடுமோங்கிற பயத்துல இன்னைக்கு இதை நடத்துறா. பின்ன வேற எதுக்கு இப்ப போய் இவங்க அற்புத திருவிழா நடத்தணும், என்ன காரணம் இருக்கு இப்ப, அது இப்ப எலெக்ஷன் வர நேரத்துல. அப்ப நமக்கு இது நல்லா தெளிவாக புரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன என் கட்சி எங்களோட மதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் நிறுத்தப்பட்ட ஒருத்தரை நீ அவனுடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஒழிக்க நினைச்ச அப்படின்னு சொன்னா உன்னை நாங்கள் ஒழிப்போம், நீ என் காலில் வந்து விழ வேண்டி இருக்கும் உனக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், வெரி கிளியர் லைன்ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதான் நீ நடந்திருக்கு. அப்ப இப்பவாவது நம்மளுடைய அரசியல் கட்சிகள்ல உள்ள தலைவர்கள் புரிஞ்சுக்குவாங்களா இந்த, அதாவது பிஜேபியில கூட நம்மளுடைய வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான், இந்த மைனாரிட்டி செல் எதுக்கு, ஈக்குவாலிட்டி டு ஆல், நீங்க ஈக்குவாலிட்டி டு ஆல் நோ அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் பொழுது நீங்க ஒரு செல் தனியா நீங்க வைக்கணும். ஆமா, தேவையில்லையே, எல்லாருக்கும் அனைவருக்கும் சமம். ஆமா, அந்த வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க பயன்படுத்துறீங்க, எதுக்கு நீங்க ஒரு மைனாரிட்டி செல், ஏன் மைனாரிட்டி செல்னு வைக்கணும், ஒய் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி செல்னு வரும்பொழுது எங்க அப்பீஸ்மெண்ட். அப்ப இந்த மைனாரிட்டி செல், இந்த மைனாரிட்டிக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன், மைனாரிட்டி பாசத்தை ஓவரா நீங்க வச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த மைனாரிட்டி உங்களை அமுக்கிட்டு உங்களையும் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கிற உண்மை. இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு அதை படிக்க போகுது புரிஞ்சுக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க இப்ப எவ்வளவு தூரம் சொன்னாரு, உதயநிதி வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ பெண்ணை, ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாரு. ஸ்டாலின் வந்து விழுந்து போய் அவங்கள்ட்ட பேசினாரு,
நாங்கள் தான்யா உங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு எல்லாமே செஞ்சோம், கிறிஸ்தவ மதம் தான் இந்த நாடு, கிறிஸ்தவ மதம் இல்லைன்னா இந்த நாட்டில் எல்லாரும் முட்டா பயிலாவே சுற்றிட்டு இருந்திருப்பான் அப்படின்னால இவங்க மாற்றி மாற்றி பேசினாங்க. ஆமா, ஒரு பக்கம் இங்க ஆன்மீக ஆட்சின்னு வர அங்கே போய் அல்லலுயா சொல்லி ஸோ எல்லாமே இவங்க வந்து பேசினாங்க. இந்த பக்கம் ஒரு அடிச்சு விடு பாபர், அங்கே போயிட்டு நான் அல்லையோ சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் போனார். அப்படி எல்லாரும் நீங்கள் போய் எல்லாவனும் நீங்கள் இவ்வளோ தூரம் அவன் காலை விழுந்து செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன உங்களுக்கு பண்ணான்னு பார்த்தீங்களா? அவன் கேண்டிடேட்டை நீ ஒழிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே உன்னை ஒழிக்கிறதுக்கு அவன் வேலை பார்த்துருக்கான். இப்போ அது நடந்திருக்கு. இந்த ஒரு இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹிந்து இதுலனா இப்போ எல்லாமே வந்து சம்ஸ்கிருத மொழியில இருக்கா, அப்படியா இப்படியா இப்போதான் பேசுறீங்களே. இப்போ அவன் சொல்றது என்ன, இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு தான் சொல்றான். அவனோட இதுல இஸ்ரவேலின் தேவன் தானே வருது. அப்ப இஸ்ரவேலின் தேவனை நீங்க இஸ்ரவேலை நீங்க ஏத்துப்பீங்களா? உங்களை அவன் சொல்லலையே, இஸ்ரவேலின் தேவன் சொல்லி இஸ்ரவேலை தானே அவன் சொல்றான். அப்ப இது இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையான ஒரு மெசேஜ் வந்து இன்னைக்கு வந்து வெளியில தெளிவாக தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப நீங்க என்ன சொல்றது, இப்போ ஒண்ணு பார்க்கணும், அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது, அரசியல் என்பது பொதுவானது, அதில் இங்கிருந்து மதம் ஏன் வர வேண்டும், இதெல்லாம் பேசுவீங்களா வீதிக்கு வீதி. இப்ப இந்த அரசியல்ல மதத்தை கலந்தது யார்? மத ரீதியாக ஓட்டு கேட்கறது மத ரீதியாக தானே இப்போ ஓட்டை கேட்க. இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு நாள் வந்து ஒரு எலெக்ஷன் பொழுதும் ஒரு டயோசிஸும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டமா கூடி நீ இவனுக்கு ஓட்டு போடு அப்படின்னு அந்த கூட்டத்துல சொல்றானா இல்லையா? துலுக்கணும் அதே போல தீர்மானம் நிறைவேற்றானா இல்லையா ஜமாத்துல வச்சு? ஆனா நீங்க என்ன சொல்றது, ஹிந்துக்கள் தான் ஒரு பாஜக மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு மதவாதம் செய்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே எதுடா மதவாதம்? இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம்ன்றது மதவாதமா இல்லையா? அப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு தேர்தல்ல அடிப்படை வாக்கு இதுல வந்து எப்படி இந்த மதத்தை நீ கொண்டு வரலாம்? மதத்தை முன்னிறுத்தின ஒரு தேர்தலாகத்தானே இங்கே நடத்தப்படுகிறது. மதத்தை முன்னிறுத்தி தானே இன்னைக்கு கிறிஸ்தவம் இதை பண்ணியிருக்கான். மதத்தை முன்னிறுத்தி தானே இப்ப நீயே பாவங்கால போய் விழுந்திருக்க. அப்ப மத அரசியல் செய்வது யார் என்று நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் இன்னைக்கு மத அரசியல் செய்கின்றன. அந்த மத அரசியலுக்கு, அந்த மத அரசியலை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மதத்தை இங்கே நிறுவுவதற்காக காத்திருக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு மதங்களும். இதுல அவங்களுக்குள்ளார போட்டி இருக்கு, யார் வரணும்ன்றது. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்துக்களும் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தான் அழிக்கப்படுவீர்கள். கொஞ்ச காலத்துல திமுகங்கிற கட்சி இருக்காது, கிறிஸ்தவர் கட்சியோடய தான் இருக்கும். அதுதான் அப்படிதான் மாறும். திமுக வந்து வேணா திராவிட கிறிஸ்தவ கட்சி அது மாதிரி ஏதாவது ஒண்ணு மாறிடலாம், அப்படிதான் மாற முடியும். அதை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இதுல இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்பீஸ்மெண்ட்னு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு நீங்களே பலியாகுவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நெல்லையில் உணவு திருவிழா, கரெக்ட், உணவு திருவிழாக்கு ஏன் இந்து முன்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துருந்துச்சு. பார்க்கப்படும் போது ஏன் இது இந்து முன்னாடி வேறு வேலையே இல்லை, என்ன உணவு திருவிழா எது நடத்தினாலும் வந்து போகிறாங்க, அப்படி கிடையாது. எங்கே நடந்ததுன்னா ஒரு கிறிஸ்தவ நிர்வாக பள்ளி. அது எங்கே நடந்தது, எதுக்காக நடத்துறாங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு புனிதமான ஒரு நாட்களாக கருதப்படுது. ஏன்னா அந்த வந்து நமக்கு வந்து அம்மனை வழிபடுறது, ரெண்டாவது வீடுகளும் அன்றைக்கி தான் நம்ம மிகவும் சுத்தமாக வந்து ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாரம்பரிய ஒரு விஷயம். அந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடிய விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைகள் தினம் கரெக்டாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருதுன்னு அப்படின்னா அன்று வந்து நாங்கள் வந்து அசைவ உணவுகளை குழந்தைகளுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட இந்து முன்னணியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பள்ளியை முற்றுகையிட்டு எப்படி எங்களுடைய வெள்ளியை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து புனித நாளாக நாங்கள் கருதப்படக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் அசைவ உணவுகள் இது பண்ணலாம், இதனால் சைவ உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு மன ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களையும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே அவங்க தன்னுடைய முடிவை மாற்றிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்த்துருங்க? இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்க பார்க்கணும், நல்ல வரலாற்று காலத்துல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல பெருமளவு மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டுல டீ குடிப்பதோ காஃபி குடிப்பதோ அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இல்லாமல் இருந்தது. அதாவது உங்க நாட்டுல என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அந்த பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக மாற்றி உங்களை அதிலிருந்து வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த மதங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த ஒரு கல்ச்சரை தான் இன்னைக்கு பாருங்க, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சைவ உணவு மட்டுமே சாப்பிடப்படக்கூடிய குழந்தைகள் பலர் இருப்பார்கள், அசைவ உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா காமனா அசைவ உணவு சாப்பிடுறவங்களும் சைவ உணவு சாப்பிடுவாங்க. ஆமா,
ஆனால் சைவ உணவு மட்டுமே சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அசைவ உணவு சாப்பிடுவதில்லை. அவங்க வீட்டில் ஒரு பாரம்பரியத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ உடனே அசைவ உணவு சாப்பிடுவது குற்றமா, அசைவ உணவு சாப்பிட்றவங்களாம் அந்த கீழான ஆட்களா? அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு பாரம்பரியம், எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. நான் இப்படி வளர்க்கப்பட்டிருக்கேன். எனக்குடைய பண்பாடு, என்னுடைய இதை நான் இப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல. இப்போ அந்த மாட்டுக்கறி பிரச்சனை இருக்கும்போது என் பிளேட்ல என்ன சாப்பிடணும், என் தட்டுல என்ன உணவு இருக்கணும் அப்படிங்கறது யார் தீர்மானிக்கிறது அப்படின்லாம் இங்க போராட்டம் நடத்துறீங்களே. இப்ப அதே தான் நான் கேட்கிறேன். என் பிளேட்ல என்ன இருக்கணும், என் டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கணும், நான் மத்தியானம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளோட உரிமை கிடையாதா? இது ரெண்டாவது ஒரு உளவியலான விஷயம். அப்படின்னா ஒரு ஆசிரியர் நடத்தும் போது எல்லாருக்கும் ஒரு குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் சொல்றதுதான் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த குடும்பம் ஒரு சைவ உணவாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட அந்த அசைவத்துக்கு போகிறது, அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பாரம்பரியமாக ஒரு குடும்பம் சைவத்தை மட்டுமே இன்னைக்கு நாங்கள் சாப்பிடுவோம்னு ஒரு வழிமுறையை பின்பற்றி வருகிறார்கள்னா அதை உடைக்கிறதுக்கு நீங்க யாரு? இது எங்க நடந்திருக்குன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல இது நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க போல. அந்த எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இதை நடைமுறைப்படுத்துறதற்கு முயன்று இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இந்து முன்னணியுடைய தலையிட்டால். அது எப்படின்னா பெற்றோர்கள் பல பெற்றோர்கள் அந்த பகுதியில அதிகமாக சைவ உணவை மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் அதிக அளவுல இருந்தனால அந்த பெற்றோர்கள் எல்லாமே என்ன இப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்த நம்முடைய உணவு பழக்கத்தையே மொத்தமாக மாத்தி விடுவார்களா அப்படி என்று ஒரு கேள்வியில அவங்க ஒரு அச்சத்துல இந்து முன்னணியை நாடும் பொழுதுதான் அவர்கள் இதற்காக சென்று பேசியிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த விஷயம் வெளியில வந்திருக்கு. அப்படி இது திரு குற்றாலநாதன் அவர்களோட, ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். திருநெல்வேலி அந்த தென்பகுதியில இந்த பகுதி சுற்றுப்பக்கத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னாலும் உடனடியாக இந்துக்களுக்காக உடனடியாக வாதாட போராட செல்பவர் அவர் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம் தொடர்ந்து. அதே போல இந்த சம்பவத்திலும் அவர் உடனே அவங்க சென்று இருக்காங்க. சென்று விசாரிக்க பொழுது இந்த மாதிரி சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய காரணமாக இப்பொழுதைக்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன சில விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமாகத்தான் இருந்தது. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல உள்ள பேரண்ட்ஸ், குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட முறையிட்டாங்க, அதனால நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த சுற்று வட்டாரத்துல இந்த போல பல ஸ்கூல்கள்ல இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கிறது. அப்ப இதை நடத்தி முடிச்சுட்டாங்க பல ஸ்கூல்ல, நமக்கு தெரியல அதை பத்தி. இன்னும் சொல்ல போவாச்சு அப்படின்னு சொன்னா, இது ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் கூட ஒரு அரசு பள்ளியிலும் இதே போல ஒரு கிராமத்துல உள்ள அரசு பள்ளியிலும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது. முனீர் பள்ளம்ங்கிற இடத்துல இது போல நடந்திருக்கிறது அப்படின்னு அவர் அந்த தகவலை நமக்கு இதை குறித்து நம்ம விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார். இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அரசு பள்ளியில என்னென்ன ஃபங்க்ஷன்கள் நடக்கணும், தனியார் பள்ளியிலையும் கூட இந்தந்த என்னென்ன ஃபங்க்ஷன்கள் நடக்கணும் அதெல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டு அரசாங்கத்துக்கு முன்னாடியே சொல்லணும். அதுவும் அரசாங்க பள்ளியா இருந்தா சிஇஓ கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க, அதுவும் நாங்க ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் வச்சிருப்போம், அந்த ப்ரோக்ராமை தான் நீங்க செலிப்ரேட் பண்ணணும். இதை தாண்டி வேற ஏதாவது நீங்க பண்றதா தான் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு இவ்வளவுக்கெல்லாம் போட்டு ஒரு ஜிஓலாம் போட்டு இவங்க அனுப்பிச்சாங்களே. அப்ப இது ஒண்ணு நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு நடத்துறாங்களா? அப்படி இந்த பர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்துறாங்கன்னா இதுல எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க கேள்வி வரும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கிய அபாயமான ஒரு விஷயத்த நம்ம இந்த உணவு திருவிழாவில் ஒண்ணு இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சதி செயல்னு இதை நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயத்துல என்ன பார்க்கணும்னா, என்னென்ன அசைவ உணவுகள் அங்க பரிமாறுவதற்காக இருந்தன, அந்த லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருந்தன அப்படின்னு பார்த்தா சிக்கன் பிரியாணி, சவர்மா இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்குது. ஏற்கனவே இந்த தமிழகத்துல ஷவர்மா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது, ஷவர்மாவினால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவே கூட திடீர்னு என்ன சொன்னாரு, ஷவர்மா நம்மளோட உணவு கிடையாது, நம்ம பாரம்பரிய உணவு கிடையாதுனார். ஆனா அதுக்கு ஏன் தடை விதிக்கல அப்படின்னு நமக்கு தெரியாது. இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த உணவுக்கு ஏன் தடை விதிக்கல அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட உணவுகள் அங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு அச்சம் ஏற்படும். அசைவ உணவு சாப்பிடக்கூடிய பெற்றோர்களுக்கு அச்சம் ஏற்படும். ஏன்னா சின்ன குழந்தைகள், பெரியவர்களே இன்னைக்கு ஷவர்மாவை சாப்பிட்டு விட்டு வாந்தி பேந்தி உயிரிழப்பு இதனையும் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஷவர்மாவை சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப கோவில்களுக்கு இப்ப திருவண்ணாமலை இப்ப தீபம் வரப்போகிறது,
அதுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானம், இல்லை வெவ்வேறு கோவில்களுக்கான கும்பாபிஷேகம் போன்ற இடத்துங்கள்ல அன்னதானம் தரும் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் கிளம்புனா, அப்போ அதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன் போடுறாங்க? உணவு பாதுகாப்புத்துறை வந்து அதுக்கு சர்டிஃபை பண்ணணும். அதுக்கு இப்போ திருவண்ணாமலையிலாம் அப்படிதான். ஏன்னா நான் முன்னாடி போயிருக்கும் பொழுது பௌர்ணமி கிரிவலத்தின் போது பலர் இது போல வந்து அங்கே அன்னதானம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். சாரியாக மக்கள் வந்து அங்கே இந்த உணவை வாங்கி அருந்திட்டு அப்படி கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் சென்று போவார்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரும் உணவு அங்கே அவ்வளோ ஈஸியாக வழங்க முடியாது. யார் அந்த உணவை வழங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் உணவு பாதுகாப்புத்துறையிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அப்புறம் பர்மிஷன் எல்லாம் வாங்கி அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து அங்கே அன்னதானம் வழங்க முடியும். அது இன்னைக்கு உள்ள கண்டிஷன் அங்கே போட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது போல் எல்லா இடத்துலையும் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு உணவை நீங்கள் வழங்குறீங்கன்னா அதுக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்ட அப்போ இதே போல் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அனுமதி பெற்றீங்களா? அதுவும் என்ன ஆபத்தான உணவான ஷவர்மாவே நீங்கள் தரீங்க. அப்போ பர்டிகுலராக இன்னைக்கு ஷவர்மா இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த உணவு பழக்கத்தை மாற்றக்கூடிய வேலையா இல்லையா? அசைவ உணவு சாப்பிடுபவர்களை கூட இப்போ வேணா வந்து எல்லா நாட்களையும் இந்த அசைவ உணவு சாப்பிடுவது அப்படிங்கிறது, அதான் சொல்கிறேன். எகெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி உணவு வந்து உணவு கலாச்சாரத்தை நம்மிடையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார்கள்னு. அதுக்கு தான் இந்த KFC இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அப்புறம் டெய்லி இந்த ரோடில் வர பிரியாணி கடைகள், இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட அதாவது அசைவ உணவு சாப்பிடாத இருக்கிற பெரியவங்கள மாட்டு பிரியாணி கடைகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது, அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி அதை வந்து புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக சைவர்களுக்காக குஷ்கான்ற பேர்ல வந்து சைவ பிரியாணி அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு கல்ச்சரை இப்போ இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ கூட வந்தது. அந்த வீடியோவில் கூட ஒரு பிளேட் நிறைய மாட்டு பிரியாணி வச்சு, இந்த மாட்டு பிரியாணி இந்த ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பேன், 2 பிரியாணி சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வைரல் ஆச்சு நம்ம சமூக வலைதளங்கள்ல. அப்போ திட்டமிட்டு உணவை வந்து மாற்றி வேறொரு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி செயல் என்பதை நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். அது இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது சிறு வயதிலேயே வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனதிலேயே அதை விதைத்து அதை மாற்றி விட்டாச்சுன்னா ரொம்ப ஈஸி இல்லை அவங்களுக்கு. அந்த ஒரு திட்டத்துல தான் இது நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு உணவு பாதுகாப்பு துறைக்கிட்டையும் எதுவும் வாங்கல. சரி, இந்த ஷவர்மாவை சாப்பிட்டு இப்ப சில குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தா அப்படின்னா அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? என்னென்ன விஷயம் பாருங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய குழந்தைகளை வந்து நீங்க திட்டமிட்டு இந்த உணவு பழக்கத்தை மாற்றுவதற்காக ஒரு சதி செயல் நடந்திருக்கிறது. அப்ப கடைசி வெள்ளிக்கிழமை என்று வைத்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் இன்னைக்கு இவர்கள் பார்த்திருக்காங்க. அப்ப இது அனைத்தையுமே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கலாச்சாரத்தை நீங்க வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ பள்ளி மட்டுமல்ல, நாம ஏதோ இந்த கிறிஸ்தவ பள்ளி மட்டும் நினைத்திருக்கோம். திரு குற்றாலநாதன் அவர்கள் சொன்னபடி இந்த பல பள்ளிகள்ல இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுனா இது கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்துக்கள் விழிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்த தமிழகம் என்பது போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக இந்த செய்தி அடிப்படையிலேயே ஸ்கூலில் பள்ளிக்கூடத்துல இருந்தே அந்த குழந்தைகளை நீங்கள் மாற்றி அமைத்து விட்டால் பின்னால மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு சதிதான் இதன் பின்னால் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த ஷவர்மா போன்ற உணவுகள், ஆபத்தான உணவுகளை எப்படி வந்து இவங்க அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இதுக்கு வந்து டிஓ வந்து பதில் சொல்வாரா? ஏன்னா அப்ப அவர் தானே இப்ப இதுக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தார்கள், யாரை கிட்ட அனுமதி கொடுத்தார்கள், இது ஒரு ஆபத்து முடிந்தால் இதை யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இனி இது போல வந்து உணவு திருவிழா நடத்துவதற்கான கட்டுப்பாடுகளை தமிழக அரசு கொண்டு வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கான சட்ட மசோதாவை ஆராய்வதற்காக வந்து ஏற்கனவே அது தாக்கல் செய்யப்படும் போது அது கடும் எதிர்ப்பு ஏற்படுது. எதிர்ப்பு ஏற்பட்டவுடனே அது வந்து JPC ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அல்பான் போடும். இந்த மசோதாவின் நோக்கமே என்னன்னா வந்து நாட்டின் முக்கிய பதவியில் பெரும் பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் குறைந்தது 30 நாட்கள் சிறையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக் தனாக வந்து அந்த வந்து அவரோட பதவி வந்து பறிக்கப்படும் என்ற ஒரு சிறப்பு மசோதா.
தாக்கப்படுது. இது உண்மையில வந்து நல்ல மசோதா தான். என்ன காரணத்துக்காக வேணுமோ அது வந்து இந்த மசோதா வந்து காங்கிரஸ் எதிர்கட்சிகள், காங்கிரஸ், திமுக போன்ற எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடும். எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, கூட்டுக்குழு, ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து இதில் கூட நிறை குறைகளை ஆராய்ந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கமிட்டி அமைப்பாங்க. அப்படி கமிட்டி அமைக்கப்படுவதற்கு வந்து எல்லா கட்சியிலிருந்து கேட்கப்படுவார்கள், எம்பிக்கள் கேட்கப்படும் போது திமுகவிடம் கேட்கப்படும். திமுக இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை, எந்த ஒரு ஆளையும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? திமுக மட்டுமல்ல, காங்கிரஸும் கூட ஆட்களை தரவில்லை அப்படின்று நான் பார்த்தேன். எப்படிங்க தருவாங்க? இப்ப இது எதுக்கான பில்லு? ஒரு குறிப்பிட்ட அதாவது எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது முதல்வரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ இந்த மாதிரி எந்த ஹை ப்ரொஃபைலில் அவங்க இருந்தாலும் கூட இவங்க ஏதாவது ஒரு குற்றங்களுக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இந்த பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இப்போ திமுகவுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இது வந்துச்சுன்னா முதல்ல நம்ம கட்சி தானேடா பாதிக்கப்படும், நம்ம ஆட்கள் எல்லாருமே பாதிச்சிருவாங்க, நானுமே அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஏற்கனவே ஐயோ கொள்றாங்க, அம்மா கொள்றாங்க அப்படிங்கிற சீனரியை திரும்ப உதயநிதி பிளே பண்ண வேண்டியிருமா, இல்லை அவரும் சேர்ந்து போக வேண்டியிருமா, யாருக்குங்க தெரியும். அதனால அந்த பயம் இருக்குமா இருக்காத? எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? அதை பார்க்கணும்ல. நம்ம பாட்டுக்கு சும்மா நீங்க என்ன அனுப்பல அப்படின்னு நம்ம பாட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க பயம் அவங்கவுங்களுக்கு. அந்த பயம் இப்போ இந்த கட்சிக்கும் வந்திருக்கிறது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ திமுகவினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பில்லை எதிர்த்தா அப்போ நீ வந்து ஊழலை நீ நியாயமாக எதிர்க்கலை அப்படிங்கிறதாகும். ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க, ஊழலை நாங்கள். ஆனால் ஒன்றும் நல்லா நீங்கள் பார்க்கணும், லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா லைனாக எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இன்றைக்கி வந்து ஊழல் புகார் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவர் வந்து ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தாலும் கூட அவருக்கு என்ன இங்கே சொன்னாங்க, காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறோம். அவர் வந்து நாங்கள் இதில் துறையில்லா அமைச்சர், சாரி காத்திருப்போர் பட்டியல் தப்பா சொல்லிட்டேன், இங்கே வந்துடுறேன். அவர் ஜெயிலில் இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னாரு, இலாக்கா இல்லா மந்திரி அப்படின்னு வச்சிருந்தாங்க. தமிழ் வார்த்தையை கண்டுபிடிப்பதில் அவங்களுக்கு பட்டம் வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தேர்ந்த விஷயம் இல்லையா, அதனால இலாக்கா இல்லா மந்திரியாக தொடர்வாருன்னாரு. அப்புறம் வெளியில வந்த உடனே கோர்ட்டே வந்து ஒரு டாஸ் போட்டுச்சு, உனக்கு வேண்டியது மந்திரி பதவியா ஜாமீனா எது வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இவர் மந்திரி பதவியை ரிசைன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ஊழல் அமைச்சரை இவங்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், செந்தில் பாலாஜி அவங்க வச்சுக்க முடியாது. இது அதே போல ஒரு அமைச்சரா நீங்க பாருங்க, இன்னைக்கு பொன்முடி, துரைமுருகன் அப்படின்னு எல்லார் பேர்லயும் இன்னைக்கு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் எல்லாம் சரி, இந்த கேஸ் எல்லாத்தையுமாவது வேகமா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் வந்து இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரே நாள் எல்லாத்தையும் வெளுத்தெடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் வெளுப்பாயிட்டாங்கன்னு பாஜகவை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கேஸ் வந்து க்ளோசர் பண்ணிடுவோம், க்ளோசர் பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாரும் வந்து ஊழலற்றவர்கள் ஆயிடுவாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டுருவோம் அப்படின்னு இவங்க பார்த்தாங்க. ஆனா அங்கேயும் ஒரு ஆள் வந்தார் இவங்களுக்கு, யாரு, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் பண்ணாரு. அது எப்படியா நீ எப்படி வேகமாக க்ளோஸ் பண்ணுற, எல்லா கேஸையும் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாரு. ஒன்றும் இவங்களால பண்ண முடியல. ஏதோ ஒன்று கேஸை இழுத்துக்கிட்டே போவாங்கன்னு வைங்க, அது வேற விஷயம். ஆனாலும் முழுமையாக க்ளீன் ஷீட் அப்படின்னு வெளியில் வர முடியாத மாதிரி இன்னைக்கு நிலம மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னடானா இந்த பில்லை வேற இப்போ பிஜேபி உள்ளே கொண்டு வருது. இப்போ இந்த பில்லையும் பிஜேபி கொண்டு வந்தால் எல்லா அமைச்சரையும் இவங்க இழக்க நேரிடும். இதே போல் காங்கிரஸும் சரி எல்லாரும் சரி அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கவங்களே எல்லாத்தையும் இழக்க வேண்டியா இருக்கும். அப்போ எப்படி இதுக்கு ஒத்துக்குவாங்க? இப்போ இந்த பில்லை வரவிடாம தான் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே இந்த பில் வந்து மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இந்த பில்லை வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அப்போ இதுக்கு அந்த பில்லு அப்போ வளர்ந்த பொழுது இதை வந்து ராகுல் காந்தியார் வந்து வேகமாக இந்த பில்லை கிழிச்சு ஓப்பனா பில்லை கிழிச்சு போட்டு ஒரு பெரிய கிரைம்ல ஈடுபட்டார். அது என்னன்னா, அப்ப லாலு பிரசாத் யாதவ் காப்பாத்துறதுக்காக இந்த வேலையை இப்ப பார்த்தாங்க. அப்ப அந்த பில் வந்திருந்தா லாலு பிரசாத் யாதவ் அதோட அவரோட கேரியர் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அது என்ன பண்ணாரு, அவர் காப்பாத்தி விட்டார். அப்ப அதே போலதானே இப்ப இவங்கதான் முதல்ல இதுல மாட்டிக்க போறாங்க. அப்ப இன்னைக்கு ஊழலை ஊரிய கட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு இவங்க அனுப்பல அப்படின்னா அதுதான் அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? இப்ப
நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தால் இல்லை நேர்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கலாம்ல, இந்த பில்லை நீங்கள் வரவேற்றுக்கணுமே. ஏன் எதிர்க்கிறீங்க? பில்லை நீங்கள் வரவேற்று அந்த பில்லோட நிறை குறைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி அதை உருப்படியாக ஒரு பில்லாக மாற்றி நீங்கள் தைரியமாக நின்றுக்கலாமே. இது வந்துச்சு, இது அமலுக்கு வந்துச்சுன்னா முதல்ல வெளில போகிறது நம்மளாக தான் இருப்போங்கிற பயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கத்தானே செய்யும். அதனால் இப்போ எப்படி இதை வந்து மாற்றுறது சொல்லுங்கள்? அதனால் இதில் வந்து இவன் கையெழுத்து போட போகிறது இல்லை. ஆனாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசு அவங்க விட தயாராக இல்லை. நீ வரியா வரலன்னா என்ன பண்ண முடியும்? இருக்கிற கட்சிக்கு இருக்கிற கூட்டத்தை வைத்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கமிட்டி இப்போ போட்டுட்டாங்க. இப்போ இந்த கமிட்டி இதை எல்லாத்தையும் ஆராய போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கமிட்டி இப்போ கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ வேண்டானா இன்னைக்கு இது மாதிரி எல்லாம் எப்படியாவது செஞ்சு அதை காலதாமதம் பண்ணி அதை இழுத்து அதை வரவிடாமல் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தள்ளி போடலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இதை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அப்போதான் இந்த இவர்களை எல்லாத்தையும் இன்னைக்கு தண்டிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிறையிலிருந்தே ஆட்சி புரிஞ்சவங்களாம் இருக்காங்க. இந்த லாலு பிரசாத் யாதவ் அவர் அவர் ஒய்ஃபை வச்சுட்டா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை தூக்கிட்டு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்சி புரிஞ்சதெல்லாம் இவர சிறையில் இருந்து தானே இவர் ஆட்சி பண்ணார். அப்புறம் அந்த இலாக்கா இல்லா மந்திரியா ஜெயிலில் இருந்தே மந்திரி பதவியை தொடர்றது. அதுக்கப்புறம் டெல்லியில் இப்போ லேட்டஸ்ட்டாக கேஜ்ரிவால் ஜெயிலில் இருந்தே ஆட்சியை நடத்தினது. இது எல்லாத்துக்கும் இது ஒரு முடிவாக தீர்வாக அமையும் இந்த பில். அதனால் இதை நிச்சயமாக பாஜக அரசு கொண்டு வரும். அதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட. இல்லைன்னா இந்த ஊழல் என்பதற்கு இந்த நாட்டில் முடிவு கட்டுவதற்கு ஒரு வழி இல்லாமல் போயிடும். நீங்கள் நல்லா பார்க்கணும். ஏன்னா இந்த வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது எப்படியாவது நீடித்து கொண்டே அது போகும். அவங்களுடைய ஆயுள் வரைக்கும் இந்த வழக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் அவங்க அதுக்கு அடுத்தடுத்து இப்போ பாருங்களேன், செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, வெளில வந்தார், வந்தோடனே அவருக்கு என்ன மந்திரி பதவி, உடனே அடுத்த நாள் மந்திரி ஆகிட்டார் அவர். இப்போ இதே சாமானியமாக யாராவது ஒரு ஆள் 10 ரூபா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டோம், அவரோட நிலை என்ன ஆகும்? அவருடைய வழக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி அவர் ஜாலியாக இருக்க முடியுமா? அதனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீ கொள்ளையடிச்சா கூட பெருசாக கொள்ளையடிக்கணும்டா, அப்போ தான்டா நீ மாட்டிக்க மாட்ட. கொஞ்சமாக கொள்ளையடிச்சா உடனே மாட்டிப்ப, நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நீதி இன்னைக்கு இந்த நாட்டில் செட் ஆகுது. மக்களுடைய மனதிலும் அது செட் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் அந்த நம்பிக்கையற்று போய்க்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக, ஏன்னா இவங்களெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பில் என்பது வர வேண்டும் என்பதே நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மத்திய அரசு இதை நிச்சயமாக கொண்டு வரும். நீங்கள் எதிர்கட்சிகள் இன்னைக்கு வேண்டாம் என்று மறுத்தாலும் இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சிருக்கிற அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பில் வரும் என்றே நான் நம்புகிறோம். அதனால் பூனை கண்ணை மூடிட்டா இந்த உலகமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் நினச்சி நம்ம கலந்துக்கல, கமிட்டிக்கு ஆள் அனுப்பல, அதனால் இந்த பில்லை நம்ம வரவிடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மனப்பால் கட்டியா என்றால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசிடம் முடியாது. நிச்சயம் அது வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு இதை பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கு நடந்து முடிஞ்சோன்னா அதுக்கு கருத்தரங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளே மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. என்ன கருத்தரங்குன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ், ஜாயிண்ட் ஃபோரம் ஆஃப் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைப்பு சேர்ந்து அந்த கருத்தரங்கு நடத்திருக்காங்க. சரி, ரைட்டு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். வெளிலேருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் தான் உலகத்தில் சண்டை போட்டு விடுறார்கள் அப்படின்னு சொல்லி காமனாக இருக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் அது உங்களோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் இது பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் எதற்காக ஒரு 2 சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, இவர்கள் 2 பேரும் கூட்டாக சேர்ந்து இந்து மதத்தை ஒழிக்கப்பட வேண்டும், அதுதான் மெயின் அஜெண்டா வருது. 2வது இந்து மதத்திற்கு எதிரான விருப்ப கருத்துக்களை இப்போ பரப்ப வேண்டும், இதுதான் மெயின் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவால் இந்திய இந்து அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த செய்தி அடிப்பாங்க. அதாவது த ரிலீஜியஸ் நேஷனலிசம் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய பேரில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அதுக்கப்புறம் இந்தியன் அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில், இவங்க 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக கலிஃபோர்னியா, அதாவது ஐஐஎம்சிங்கக்கூடிய அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில் கலிஃபோர்னியாவில் இவங்க இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு
தீம்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருத்தரங்கு நடத்திருக்காங்க. அது வந்து சீரியஸ் ஆஃப் கருத்தரங்கு, தொடர் கருத்தரங்குகள் பல அதை பற்றி நடத்த போகிறோம். அதற்காக பல நாடுகளை எல்லாம் கூட நம்ம சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அதனுடைய மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் நேஷனலிசம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் அப்படின்னு இவங்க சூட்டி இருந்தாலும் கூட இந்த கருத்தரங்குல அவங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவா. ஹிந்துத்துவா வந்து ஒரு வெப்பனைசேஷனாக இன்னைக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கக்கூடிய பேர்ல இன்னைக்கு அதை நடத்தியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமானா சிறுபான்மை மதத்தினரை குறிவைத்து தாக்குவதாக. அதனால இது வந்து கூடி வருகிறது. இந்த சித்தாந்தமே வந்து ஒரு வெறுப்பு சித்தாந்தமாக போயிட்டு சமூகத்துல மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தீம்ல அடிப்படையில் இதை பத்தி பேசியிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நியூயார்க் கவர்னர், அதாவது அந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் வந்து இதற்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதையும் கூட ஹிந்து அமைப்பினர், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இதற்கு ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் விஷயங்கள் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கப்படுகிறது, அதிகரித்து வருகிறதாக நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க, என்ன சொல்றாங்க, ஹிந்துத்துவா அப்படிங்கக்கூடிய பெயர்ல ஒரு ஹிந்து நேஷனலிசம், அதாவது ஒரு ரிலீஜியஸ் மத பயங்கரவாதத்துடன் நடந்து கொள்கிறார்கள். அதுல வந்து இதற்கு கீழே வந்து ஒரு 4 டாபிக், இதுல நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 4 டாபிக்கின் கீழே வந்து அவங்க வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கமே ஒரு மதத்திற்கு மட்டும் ஆதரவாக இது பண்ணி அதை பரப்புவது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து கடவுள், அதாவது கவர்னன்ஸுக்கும் கடவுளும் வேறு வேறு, கவர்மெண்ட்டும் கடவுளும் வேறு வேறு இல்லை, அது ரெண்டும் ஒன்று அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு இது. அதுக்கடுத்து மதத்தை வந்து ஒரு வெப்பனாக, ஒரு கருவியாக பயன்படுத்துவது. அதுக்கடுத்து அந்த புனிதமாக இருக்கக்கூடிய கதைகள், டெக்ஸ்ட் அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு மற்ற மதங்களை அப்யூஸ் செய்வது. இது மாதிரி பல டாபிக், இதில் முக்கியமான ஒரு 4 டாபிக் சொல்லியிருக்கேன். இது போன்ற இன்னும் ஒரு 10 டாபிக் இதுக்குள்ள சப் டாபிக்காக வைத்து பேசப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம நல்லா பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உண்மையான ஒரு செக்யூலரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. செக்யூலரிசம்னா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவனும் துலுக்கனும் என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், அவனை வந்து நீங்கள் கண்டுக்கூடாது, அவன் எந்த சட்டத்திற்கும் அப்பாற்பட்டவன், இந்தியாவினுடைய எந்த சட்டத்திற்கும் அவன் அப்பாற்பட்டவன். ஆனால் இந்துக்கள் மட்டும் எல்லா சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2 மதத்தை சார்ந்தவர்களுக்கு பயந்து ஒடுங்கி அஞ்சி நடுங்கி இருந்தால் அது செக்யூலர். நீ வந்து என்ன வேணா பண்ணலாம், ஆனால் அது எதிர்த்து ஏண்டா இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அச்சம்பட்டி, எங்கேயாவது கடையநல்லூரில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் அந்த அச்சம்பட்டி. அந்த அச்சம்பட்டியில் போய் அங்கே அமைதியாக இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சிலர் போய் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஒரு பாதிரியார் தலைமையில் அங்கே போய் மதம் மாற்றுறதுக்கு நோட்டீஸ் கொடுப்பானாம். நோட்டீஸ் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து உங்கள் இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசி எல்லாம் பண்ணுவான். இங்கிட்ட வந்து ஏண்டா உன் மதத்தை திணிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து எழுந்து நின்று இங்கே கேள்வி கேட்டு விட்டான் அப்படின்னு சொன்னா உடனே வந்து அது மத அடிப்படைவாதம், அது ஹிந்துத்துவம், இந்துத்துவத்தினால் வந்து இந்த ஹிந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் உடனே இந்த பிரச்சாரம் வந்து இந்த நாடு மட்டும் இல்லை, உடனடியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சாரம் என்பது உடனடியாக பரப்பப்படும். அதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஸ்பான்சர் செய்யப்பட்ட சில பத்திரிகைகளும் இருக்கின்றன. அவர்கள் உடனே இதை பற்றியெல்லாம் அதில் எழுதுவார்கள். ஐயோகோ சிறுபான்மையினர்கள் அனைவரும் இங்கே நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா, புனித தலங்களை எல்லாம் வந்து இடிப்பது, அதை வந்து இல்லாமல் செய்வது, இதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஷன் பாயிண்டாக சேர்த்திருக்காங்களாம். இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஹிந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் கூட இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. இதே கிறிஸ்துவ மதத்துல செயின்ட் சேவியர்னு ஒரு ஆள், அந்த ஆள் என்ன பண்ணா, அந்த ஆள் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா,
நான் இத்தனை பேரை மதம் மாற்றியிருக்கிறேன். இந்த மதம் மாறியவர்கள் அவர்களினுடைய கைகளாலேயே அவர்கள் வழிபட்ட அந்த கோவில்களை இடிப்பதை என்று காண்கிறேனோ அப்படி அதை காணும் நாள் எனக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொன்னான். அப்ப எத்தனை கோவில்களை இவங்க இடிச்சிருக்கான். அந்த ஆளுக்கு இந்த ஊர்ல லோக்கல் ஹாலிடே, அந்த ஆளுடைய பிறந்த நாளுக்கு ஏதோ சம்திங் அவனுக்கு லோக்கல் ஹாலிடே, அவனை வேற புனிதர் பட்டம் வேற கொடுத்து கௌரவிச்சது போப்பு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீ எதை பத்தி ஏதாவது ரிலீஜியஸ் நேஷனலிசத்தை பத்தி நீ பேசும் பொழுது யார் எதை செய்திருக்கிறார்கள் இங்கே? சரி, இதோட ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறது யாரு? துலுக்கன். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை இடத்துல வந்து இப்ப கூட நம்ம பார்த்தோம், திருச்சி பக்கத்துல ஒரு கல் மண்டபம், அது இந்துக்களுடைய மண்டபம். அந்த இடத்துல வந்து நாங்க வந்து தர்கா பக்கத்திலேயே வச்சு அந்த இடத்தையே வந்து எங்களோட வக்ஃப் இடம் சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் இங்க பல கிராமங்களை வந்து வக்ஃபு இடம் என்று சொல்லி கொண்டு திருச்செந்துறை மொத்த ஊரையே அங்க இருக்கக்கூடிய பழைய காலத்து அவ்வளவு பெரிய கோவில். அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது யாரு? ஆனா இதெல்லாம் செய்யறது இவன் தான்டா அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா போச்சு, சிறுபான்மையினருக்கு வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் ஒண்ணு செய்யறீங்க. அதனாலதான் இந்த அரசாங்கம் வந்த பொழுது கேட்டாங்க, ஏன் இஸ்லாமோபியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது ஹிந்து போபியோன்னு ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுதினார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இதை பத்திலாம் நீ ஏன் இங்க பேசல? இந்த போரத்துல நீ இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கணும்ல. அதுல சொன்னாங்களாம் கிறிஸ்டியன் நேஷனலிசத்தை பத்தியும் பேச போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஏன் பேசல? பேசியிருக்கணும்ல. இப்ப என்ன கேட்கிறோம்னா, இதே அமெரிக்காவை எடுத்துப்போம். இதே அமெரிக்கால இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து இந்த கோவில்கள் தாக்கப்பட்டன, இந்து கோவில்கள் தாக்கப்பட்டன அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வருகிறது. அப்ப நீ அதை பத்தி நீ பேசியிருக்கணும்ல. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற அந்த மதத்தின் பேராலேயே நாட்டின் பேர் இருக்கிறது. துலுக்க நாடு, இஸ்லாமிய நாடு அப்படின்ற பேர்ல இஸ்லாமிய நாடுகள் அது அறிவிக்கப்பட்டு அந்த மதத்தின் பேராலே நாடு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ஹிந்து நாடு என்று ஒன்று ஏன் இருக்கக்கூடாது? ஆனால் எப்படி வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம பார்க்கணும். இது இப்படிதான் அவங்க கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலம் காலமா என்பதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா அது ஏன்? அதுலயே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியாவிலேயே இங்க வந்து அதிக அளவுல இந்தியாவிலிருந்து இந்த ஹிந்துத்துவா இசம் வந்து இங்க வந்து அதிக அளவுல இம்போர்ட் ஆகி வந்துருச்சு, அது பரவி வருகிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அதில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள அந்த இந்தியன் டயஸ்போரால அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில இங்க வந்து இந்த மாதிரியான மத அடிப்படைவாதம், ஹிந்து என்றாலே ஒரு மத அடிப்படைவாதம். ஏன்னா காலம் காலமாக எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் என்னை ஹிந்து என்று என்னை அடையாளப்படுத்தி கொண்டு நான் பேசினாலே நான் ஒரு மத அடிப்படைவாதி என்கிறது போல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. அப்ப இந்த கட்டமைப்பை இன்னைக்கு அமெரிக்காவிலேயும் கட்டமைக்க வேண்டும். ஏன்னா இப்ப அங்க இந்த ஹிந்துத்துவம் வளர்கிறது, அங்க இப்போ அதிக அளவுல இந்தியர்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் மனதில் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அங்க அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஹிந்து என்ற அந்த ஒரு உணர்வை நீங்க அழிக்க வேண்டும். இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்னைக்கு இந்த போரத்துல இதை பத்தியான விஷயங்கள் பேசப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்க ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவில பல தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் இந்த மாதிரியான ஆட்களால கையாளப்படுகிறது, அவைகள்ல ஊடுருவி இந்த மாதிரியான சிந்தனைகள் அங்கே அதிக அளவுல பரவி கொண்டு வருகிறது. இதையும் நம்ம வந்து அங்க பார்த்தோம், நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் அங்க பரப்பப்படும் பொழுது இவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வளருமா வளராதா? இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிநாடுகளில் வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அது இந்த நாட்டிற்கு எதிரானதாக மாறும் பொழுது அது எவ்வளோ பெரிய பேர் ஆபத்து என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். இன்னைக்கு சரியான நேரத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் வந்து இதற்கான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து இங்க பதிவு செய்திருக்காங்க. உண்மைக்கு புறம்பாக இவங்க வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுக்காக வந்து நியூயார்க்கினுடைய கவர்மெண்டே இதற்கு பணமும் தருகிறது. இப்ப நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இப்ப நியூயார்க்ல என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு யார் அந்த நியூயார்க்ல மேயராக வந்திருக்காங்க? இப்பயாவது இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்துக்களும் இதை புரிந்து கொள்வார்களா? ஒரு இந்தியர் இன்னைக்கு வந்து நியூயார்க்கினுடைய மேயராக
செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இங்க கொண்டாடக்கூடியவர்கள் இந்த இந்தியர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். அதுல ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம், அவர் முதல்ல செலக்ட் பண்ண பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு இந்தியர், நான் ஒரு முஸ்லீம். அவர் எதை சொன்னார், அதை தான் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இந்த மம்தானி யாரு, இந்த மம்தானியினுடைய பின்னணி என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆனா இது எதையுமே பார்க்காம இது எல்லாத்தையும் மறைத்து விட்டு ஒரு இந்தியர் வந்து விட்டார் என்று இங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல இந்தியர் என்று அங்கு ஓட்டளித்தவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மம்தானி சொன்னது என்ன அப்படின்னா, இங்க இரட்டை கோபுரம் தாக்குதல் அமெரிக்காவில் நடந்த பொழுது இந்த இரட்டை கோபுர தாக்குதலினால் அதிகம் பாதிக்கப்பட்டது துலுக்கர்கள் அவர் பேசியது. அப்ப அவர் பயங்கரவாதத்தை எதிர்த்து அங்க பேசவில்லை. அந்த இடத்துல தன்னை ஒரு துலுக்கனாக மட்டும்தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார். அதற்கு பிறகு அவர் சொன்னது, என்னுடைய அத்தை பருது அணிந்து கொண்டு இன்னைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் பின்னால் தெரிந்தது அவர்களுடைய அத்தை பருது அணியக்கூடிய வழக்கமே இல்லாதவர் என்றது. அப்ப வேண்டுமென்று எதற்கு கட்டமைத்தார், ஒரு பரிதாபத்தை தேடுவதற்காக. அப்ப எதன் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் தான் தன்னை ஐடென்டிஃபை செய்து கொண்டார். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இவரும் அந்த பகுதியில மேயராக வருகிறார். இதை தான் நம்ம மம்தானியினுடைய அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லி வந்தோம். எது ஆபத்து என்று சொன்னோமோ அந்த ஆபத்து எப்படி வந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்னைக்கு இந்த 2 பேருக்கும் காமன் எதிரி யாரு, இந்தியர்கள். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் இதுல சொல்லியிருக்காங்க. இதுல இந்த மாதிரியான மத அடிப்படை, ஒரு மதத்தை மட்டுமே கொண்டு போறாமல் மத அடிப்படை வாதத்தை நீக்கி எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாதான் இருந்தால் மட்டும்தான் இது ஒரு சமுதாய நல்லிணக்கம் இங்க ஏற்படும். அதுலதான் ஆல் ஃப்ளோரிஷ், எல்லாரும் அப்படியே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிச்சயமாக அது கிறிஸ்துவ மதத்தாலையும் அல்லது துலுக்க மதத்தாலையும் இந்த ஒரு சமத்துவத்தை அவர்களால் கொண்டு வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே கடவுள், எங்கள் கடவுள் மட்டும்தான் கடவுள், மற்ற கடவுள்கள்லாம் கடவுள்களே இல்லைங்கிற கான்செப்ட் தான் 2 பேருக்குமே உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கக்கூடிய இயல்பு இந்துக்களுக்கு மட்டும்தான். அதனால்தான் வசுதைக குடும்பம் அப்படின்னு சொல்ல முடிகிறது இந்துக்களால். உலகம் முழுவதும் அனைவரையுமே அவர்களால் சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. விவேகானந்தரா தானே சொல்றாரு, சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உள் மனதிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தை தான் அத்தனை பேரையும் அங்கே கட்டி போட்டது. ஏனென்றால் அந்த உண்மையான அந்த வார்த்தை தான் நாங்கள் கட்டி போட்டது. ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு சல்யூட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. ஏன் விவேகானந்தரோட சல்யூட்டேஷன்ஸ் மட்டும் அங்கே அந்த அவை கட்டி போட்டது? அதே போல விவேகானந்தர் இன்னொரு விஷயம் சொல்லுவார், ஒருவர் மதம் மாறி விட்டான் என்று சொன்னால் உன்னை விட்டு ஒருத்தன் போயிட்டான் அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்காத, உனக்கு ஒரு எதிரி கூடுகிறான் என்று நீ பார்க்க வேண்டும் அப்படின்னார். அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்து இந்த நாட்டிற்கு ஒரு பேராபத்தை விளைப்பதற்காக இந்த சம்பவம், இந்த ஃபோரம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதை அங்குள்ள இந்து நிறுவனங்கள் இன்னைக்கு சரியான சமயத்தில் எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களை அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இது போன்ற ஃபோரம், இந்த மாதிரியான கருத்தரங்குகளை நாம் இந்துக்கள் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். இதை புறந்தள்ள வேண்டும். இதற்கு எதிராக உள்ள விஷயங்களை நாம் கூற வேண்டும் என்பதை தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சின்ன நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.